கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் மகிமையின் ஆண்டவரே, அருமையான இந்த ராத்திரி வேளையின் ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் உம்மை ஆராதிக்கிறேன் என்று பரிசுத்தவான் சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே அந்தி மாலை வேளையிலே உம்மை நோக்கி காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் எங்கள் மத்தியிலே வரட்டும், உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே நிரம்பட்டும். உமக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய வசனத்துக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையிலேயும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியான செய்தியின் தலைப்பு உங்களுக்குள் இருக்கும் ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்காக செல்லுகிறாரோ அந்தந்த இடங்களெல்லாம் ஜனங்கள் திரளாக அவரோடு கூட சென்றதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். சுகம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவருடைய அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதோடு கூட பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லப்பட்ட இரு கூட்டத்தாரையும் நாம் ஆண்டவரோடு கூட சம்பந்தப்படுத்தி பேச முடியும். காரணம், பரிசேயர் சிலர் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாக அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தியவர்கள் உண்டு. அதே சமயத்திலே ஒரு கூட்டத்தார் அவரிடத்திலே குறைகளை கண்டுபிடித்து அவரை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானித்து பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி நெருங்கி பல கேள்விகளை கேட்டது உண்டு. இந்த இடத்திலே பார்க்கும்போது பரிசேயர் ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படும் போது இந்த இடத்திலே ஒருவேளை ராஜ்யம் என்று நாம் நினைத்து விடாதபடி, அன்றது நின்று விடாதபடிக்கு தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுமை அதிலே காணப்படுகிறது என்பதை நாம் காண முடியும். இந்த இடத்திலே ராஜ்யம் என்றால் ஆளுமை அல்லது அவருடைய ஆட்சி என்றும் நாம் சொல்ல முடியும். ஆகினாலே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த நாட்களிலே, நம்முடைய திருச்சபையின் நாட்களிலே அதிகமாக பேசப்படுகிறதை நாம் காணலாம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே அதிகமாக தேவ செய்தி ஆண்டவராகிய இரண்டாவது வருகை குறித்து கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யமும் கூட அப்படிப்பட்டதாய்த்தான் இருக்கிறது. காரணம், தேவ ராஜ்யத்துக்கு குடியுரிமை இல்லாத எந்த ஒரு மகனும் மகளும் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய நிஜமான உண்மையாய் காணப்படுகிறது. பாருங்கள், 10 கன்னிகள் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தின் முதல் ஆரம்ப வசனங்களில் நாம் பார்க்கலாம். 5 பேர் ஆண்டவருடைய மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள் சந்தோஷத்தோடு. மீதி 5 பேர் எண்ணெய் வாங்கி சென்றவர்கள் தாமதித்தபடினாலே, மணவாளன் வந்துவிட்டபடினாலே அவர்கள் அந்த அழைப்பை இழந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் அந்த மணவாளன் இருக்கும் அறைக்கு ஓடுகிறார்கள். அந்த இடத்திலே போய் கதவை தட்டுகிறார்கள். ஐயா, எங்களுக்கும் கதவை திறந்திருடும், நாங்கள் உங்களுடைய அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி உள்ளே இருந்து பதில் வருகிறது, உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன். எவ்வளவு துக்கமான காரியம்! அன்புக்குரியவர்களே, உள்ளே சென்றவர்கள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய மகிமையை, ராஜாவின் மகிமையை, மணவாளுடைய மகிமையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் வெளியே இருந்தவர்களுக்கோ துன்பமும் துக்கமும் ஏமாற்றமும் இருக்கிறது. அவர்களை பிரித்தது எது? ஏறக்குறைய ஒரே ஒரு அங்குலம் இடைவெளியுள்ள அந்த ஒரு கதவு. அந்த கதவின் பருமன் மட்டும்தான் உள்ளே போக கூடாதபடிக்கு அவர்களை தடுத்து விட்டது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நெருக்கமாய் போகலாம், தேவனுடைய ஊழியத்தை அதிகமாய் செய்யலாம், ஆண்டவருக்கென்று அதிகமாய் செயல்படலாம், கொடுக்கலாம், பல விதங்களிலே பிரயாசங்களை எடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அருமையான இரத்தத்தால் நாம் கழுவப்படாவிட்டால், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் உரிமையை நாம் சொந்தம் கொண்டாடவிட்டால், அவருடைய சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு உரிமை இல்லை. நாம் நிராகரிக்கப்படுவோம் என்பதுதான் நிஜமான காரியம். இப்படி இருக்க சீற்றினிடத்திலே ஆண்டவர் அடுத்ததாக சொல்லுகிறதை பாருங்கள். 17ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும்,
ஆனால் அதை காண மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே இப்பொழுது சீஷர்களை பார்த்து சொல்கிறார். காரணம் என்ன? அவர்கள் இந்த தேவ ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்க தகுதியாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தேவ ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதென்றால் எப்படி அந்த ராஜ்யம் வரும் என்று சொல்லி ஒருவேளை நமக்குள்ளாக கேள்வி காணப்படலாம். இது ஒரு சைலண்ட் மூமெண்ட் ஆக, இது ஒரு பிரத்யட்சமாய் வராதபடிக்கு ஒரு சைலண்ட் என்ட்ரன்ஸ் ஆக இந்த தேவராஜ்யம் காணப்படுகிறது. ஒரு அமைதியான ஒரு உட்பிரவேசமாக தேவராஜ்யம் உட்பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாய் பார்க்கும்போது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ், ஆவிக்குரிய தாக்கத்தை இது உண்டாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாய் பார்க்கும்போது இது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே தம்முடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆத்மா, சரீரங்களை பாதிக்கக்கூடிய செயல்களை இந்த தேவராஜ்யம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேவராஜ்யத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த தேவராஜ்யத்தை எனக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது பிரத்யட்சமாய் நான் காண முடியறதில்லை. ஆனால் என்னையும் அறியாதபடிக்கு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை எனக்குள்ளாக அனுமதிக்கிறார். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ராஜ்யம் என்று சொல்லும் போது ஆளுகை அல்லது அரசாட்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் நான் தேவ ராஜ்யம் எனக்குள் வருகிறது என்றால் தேவனுடைய ஆளுமை, தேவனுடைய ஆட்சி எனக்குள்ளாக வந்து விடுகிறது. அப்படி அமைதியாக நான் இந்த ராஜ்யத்தின் ஆட்சியை, ஆண்டவருடைய ராஜ்யை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அது என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய பலவிதமான போக்குவரத்து காரியங்கள், மற்றோடு பழகுகிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கை உருவாக்குகிறது. காரணம், எனக்குள் இருக்கும் ஆவியானவர், எனக்குள் இருக்கும் அந்த ஆளுமை என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி அமைத்து விட்டபடியினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. இந்த வித்தியாசத்தை தான் அப்போஸ்தலர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்க இந்த சீஷர்கள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு பின்பதாக ஊழியம் செய்தார்கள். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்பொழுது ஆண்டவருடைய உறவும் ஆண்டவருடைய பிரசனமும் சீஷர்களை விட்டு எடுத்து போடப்பட்டது. இப்பொழுது சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நிலைமையிலே தான் ஆண்டவருடைய அருமையான பிரசனத்தை அவர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எருசலேமை எனக்காய் காத்திருங்கள். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் வரவில்லை, ஆனால் அவரால் கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கினபடியினாலே அவர்களுக்குள் ஒரு புதிய மாற்றம், புதிய எழுச்சி, புதிய உற்சாகம் அவர்களுக்குள்ளாக வந்தபடினாலே அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நடந்தது என்ன? பேதுரு முதல் பிரசங்கத்திலே சாட்சியாய் ஆண்டவரை பற்றி போதிக்கும் போது முதல் பிரசங்கத்திலே ஏறக்குறைய 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான சூழ்நிலையிலே அந்த இடத்திலே ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. ஆனால் இந்த வளர்ச்சி நீண்ட நாட்களாக இருக்கவில்லை. காரணம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவ்வப்போது பின்வாங்கி போன ஒரு காரியம், பின்மாற்றத்தோடு போன ஒரு காரியம். ஆகையால் தான் அதற்கு பின்பதாக பவுல் எழுந்ததற்கு பின் பல நிருபங்களை அவர் சபைகளுக்கு எழுதுகிறார். அதிலே குறிப்பாக கொரிந்தியர்களின் நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகையால் தேவ ஆலயமாகிய என்னை அல்லது என் சரீரத்தை நான் எந்த விதத்திலையும் கெடுத்து போடக்கூடாது. இது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாய் காணப்பட்டது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து அந்த புஸ்தகத்தை எழுதும் போது பலவிதமான பாவங்களை, பலவிதமான வீழ்ச்சிகளை, பலவிதமான குறைவுகளை அந்த இடத்திலே சபைக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். இப்படி இருக்க சபை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. காரணம், இந்த சபையை ரட்சிக்கத்தக்கதாகத்தான் இந்த சபையாகிய மனவாட்டி
தேவனுடைய மகிமைக்குள் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த ஒரு மகிமையான அனுபவத்திலே நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய இரவு பகலான பெருமூச்சாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் தேவ சூழ்நிலையிலே சீஷர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் நித்தியத்துக்குள் கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகையிலே அவர்கள் தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகையிலே அவர்கள் காணக்கூடிய வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலும் பவுல் அப்போஸ்தலன் திட்டவட்டமாய் தீர்மானமாய் அந்த இடத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இருக்கும் போது அந்த ராஜ்யத்திற்குரிய மேன்மையை நாம் அறிய வேண்டும் என்பது நம்முடைய அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க 2ஆம் வருகை என்று சொல்லப்பட்ட பகிரங்கமான வருகைக்கு அல்லது ஆண்டவருடைய இந்த ரகசிய வருகைக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை குறித்து தான் சபையும் பாரத்தோடும் மிகவும் வேதனையோடும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களில் முந்தின 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை எத்தனையோ வருஷம் தேவ சமூகத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே திருவிருந்து எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், பல விதங்களிலே அவருடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்கள் மூலமாய் வித்தியாசமான செய்திகளை கேட்டுவிட்டோம். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே தேவ ராஜ்யம், தேவ ஆளுமை, தேவ ஆட்சி எனக்குள் இருக்கிறதா என்பதை நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், ஆண்டவராகிய கர்த்தரின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும். நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்பதுதான் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தேவ ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அதை குறித்து பதிவு செய்யும் போது இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்களே வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் குடித்து வெறித்து சந்தோஷப்பட்டு ஒருவேளை கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறதே மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று சொல்லி மகிழ்ச்சியின் காலங்களிலே நாம் இருக்க ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனால் இந்த ராஜ்யமானது நித்திய சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். இதே பாகத்திலே கர்த்தர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 25வது வசனம். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட இந்த இடத்திலே கர்த்தருடைய மரணம் முன்னுக்கு வந்து நிற்கிறது. எப்பேற்பட்ட துரோகியாக, எப்பேற்பட்ட பாவியாக, எப்பேற்பட்ட கீழ்ப்படிதல் இல்லாத நிலைமையிலே யார் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தை ஆளுகைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் மனித குமாரன் அதற்கு முன்பதாக பாடுகளை சகிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆண்டவருடைய மகிமையான இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய அருமையான ஆளுகை நமக்குள் வர வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நாம் நம் வாழ்க்கையிலே அனுபவித்து அவருக்கு முழுவதுமாய் இடம் கொடுக்கும் போது நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு வேடிக்கையான காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியத்தை சொல்லும் போது நோவாவை குறித்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். 26ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்படி என்றால் நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை உலகத்தில் உருவாக்கினார்.
பல நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் மனிதனை உருவாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு வேதனையை கொடுத்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய உள்ளம் உடைந்தது. மனிதனை நான் உருவாக்கியதற்காக நான் துக்கப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே துக்கப்பட்டார். காரணம், அக்கிரமம் மிகுதியானது, பலவிதமான பாவங்கள் பெருகிறது. உலகத்திலே சொல்லக்கூடாது எவ்வளவு பயங்கரமான பாவங்கள் இருந்ததோ அவ்வளவும் அந்த நாட்களிலே காணப்பட்டது. எந்த பக்கம் திரும்பினாலும் அநியாயம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் அக்கிரமம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் போராட்டம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பிசாசின் சூழ்ச்சிகள் அதிகமாய் காணப்பட்டபடினாலே உலகத்தில் இருக்கும் ஏறக்குறைய எல்லா ஜனங்களும் இந்த அந்தகாரத்தினாலே அடிமையாக மாறி போனபடினாலே தேவன் துக்கப்பட்டு அந்த நாளிலே இருந்த அந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டார். ஆனால் ஒரு காரியம், இத்தனை திரளான ஜனங்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்த சமயத்திலே ஒரு மனிதனை தேவன் பரிசுத்தவானாக நீதிமானாக கண்டுபிடித்தார். அவர்தான் நோவா. அவர்தான் நோவா. ஒருவேளை நாம் சொல்லலாம், ஆண்டவரே, பாடும் உலகத்திலே, போராட்டமான உலகத்திலே, கண்ணிகள் நிறைந்த உலகத்திலே, கவர்ச்சிகள் நிறைந்த உலகத்திலே நான் எப்படி வெற்றியோடு வாழ முடியும்? அன்றைக்கு நோவா வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அன்றைக்கு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மத்தியஸ்தராக இல்லை, ஆகினாலே ஒருவேளை அவர்கள் மட்டாய் தண்டிக்கும்படியாக ஜலத்தினாலே ஆண்டவர் அந்த இடத்திலே அழிவை உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு இரட்சகரை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அவர் மூலமாக நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு தேவனுடைய சந்நிதிக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய அருமையான ராஜ்யத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான செயல்பாட்டை நாம் நிராகரிப்போம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழிவு என்னவென்றால் அக்னியும் கந்தகம் நிறைந்த பயங்கரமான அழிவு. தேவப்பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பயமுறுத்தி ஒரு அழிவுக்குள்ளாக நடத்தி செல்லும் தேவனாக இல்லை. அவர் அன்பு காட்டும் தேவனாக, அரவணைக்கும் தேவனாக நான் இன்றைக்கும் இரட்சகராகத்தான் இருக்கிறேன். இன்றைக்கும் உங்களை மீட்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன். இன்றைக்கும் என்னை தேடி வரும்போது எங்களுடைய அன்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை என்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறேன். ஒப்பு கொடுப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, ராத்திரியில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக சமயத்திலே நாங்கள் எங்களையே பரிதாபப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் வெற்றியோடு ஜீவிக்க முடியவில்லையே, எங்களுக்கு உதவி செய்ய மத்தியஸ்தர் இல்லையே என்று சொல்கிற தடுமாற்றமான நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டது இயல்புதான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இருப்பதை நாங்கள் மறந்து போனபடியால் தான் அநேக சமயத்தில் உண்மை நாங்கள் உதவிக்கு அழைக்க மறந்து விடுகிறோம். சில சமயத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறான காரியங்களிலே ஈடுபடும் போது உம்மை அழைக்க நாங்கள் பயப்படுகிறோம். உம்மை அழைக்க நாங்கள் தைரியமில்லாதவர்களாய் மாறி போகிறோம். உம்மை பார்க்க எங்களுக்கு சக்தி இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இருப்போம் என்றால் மன்னிக்கும்படி செபிக்கிறோம். எங்களுக்காக உலகத்தில் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வகுமாரன் மீண்டும் ஒருமுறை கூட கிறிஸ்துமஸ் காலங்களில் உடைய அன்பை ருசிக்க எங்களோடு இடைப்படுவீர் என்றால் அந்த அன்புக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவருடைய அருமையான மேன்மையில் அவருடைய ஆட்சியை எங்கள் உள்ளத்திலே வைத்து உங்களுடைய அருமையான வருகையில் உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபைத்தார். எல்லா ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஏற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.